ஹாய், அனைவருக்கும் வணக்கம். 2024, 2025க்கான இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை வந்து இன்னைக்கு தமிழகத்தில நிதியமைச்சர் தென்னரசு வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இதில என்னென்ன சிறப்பான அம்சங்கள் அமைஞ்சிருக்கு, ஒரு மிக சிறந்த ஒரு 10 அம்சங்கள வந்து எல்லாத்தையும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 அம்சங்கள ஒரு சிறந்த அம்சமா இதில பார்க்கலாம். அப்படி என்னென்ன அம்சங்கள்லாம் இந்த வாட்டி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம இதில பார்க்கலாம். தமிழக அரசின் 2024, 2025க்கான இந்த நிதிநிலை அறிக்கையை இன்னைக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து தாக்கல் செஞ்சாரு. இது இவரோட ஃபர்ஸ்ட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறது. இவர் முதல் முறையா சட்டமன்றத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறாரு. இதற்கு முன்னாடி 2021 2023 இந்த 3 காலமும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் நிதியமைச்சராக இருந்தார். அவர் தான் தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஏற்பட்ட சில மாற்றங்களுக்கு அப்புறம் தங்கம் தென்னரசு தான் ஒரு காலமாக இப்போ நிதியமைச்சராக இருந்தார். இவர் இந்த வருடத்துக்கு 2024, 2025க்கான இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காரு. இதை காலையில் ஒரு 10 மணிலேருந்து இதை தாக்கல் செய்ய ஆரம்பிச்சாரு. இதற்கு முன்பு வந்து தமிழகத்தின் வளர்ச்சி திட்டம் அப்படின்ட்டு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பேர் வச்சு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து இதை தாக்கல் செஞ்சாரு. அப்படி இன்னைக்கு இவங்க தாக்கல் செஞ்சதில் மக்களுக்கு சிறந்த ஒரு 10 அம்சங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மெட்ரோ திட்டம் வந்து கோவை அப்புறம் மதுரையிலலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை கொண்டு வர்றதுக்கு சில முயற்சிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இந்த பெண் கல்வி மற்றும் அந்த 3ஆம் பாலினத்தவர்களுக்கான இந்த கல்வியிலலாம் கொஞ்சம் அதிக சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் என்னென்ன சிறப்பான சலுகைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு கார்த்திக் படிச்சதில் பார்ப்போம். நான் உங்கள் கார்த்திக். இதில் முதலாவதாக அவங்க தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டில் முதலாவதாக அவங்க சொன்ன அறிவிப்பு என்னன்னா, இந்த புதுமை பெண்கிற திட்டம் நமக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்தினது தான். இந்த புதுமை பெண் திட்டத்தில் படித்து உயர்கல்விக்கு போகிற பெண்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை மேலும் விரிவாக்கப்படும் அப்படின்ட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா, 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் தொடர்ந்து அதுக்கு மேலே உயர்கல்வி அவங்க படிக்கிறதுக்கு இந்த 6லேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு மாதம் 3000 வந்து ஒரு நிதித்தொகையாக கொடுக்கப்படும் அப்படின்ட்டும், இதனால் 3 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்ட்டும் இதுக்கு வந்து ஒரு நிதியை ஒதுக்கியிருக்காங்க. இரண்டாவதாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்வரின் தாய்மானவன் திட்டம். இந்த தாய்மானவன் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வறுமை கோட்டிற்கு ரொம்ப கீழே உள்ளவங்களோட எண்ணிக்கை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இது வந்து 2023 இதோட விகிதம் பார்த்தீங்கன்னா 2.5க்கு கீழே வந்ததாக சொன்னாங்க. இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை வாசிக்கிறப்ப 2.2% இருக்கிற இந்த வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப விளிம்புக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களின் நலத்திட்ட உதவிகளை ஒரு வருடத்துக்கு தேவையானதை ஒருங்கிணைந்து கொடுக்கப்படும். இந்த ஒருங்கிணைந்து கொடுக்கறது மூலமா இந்த வறுமை கோட்டிற்கு விளிம்புக்கு கீழே உள்ள மக்களை அந்த வறுமை கோட்டிலிருந்து மேலே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுனால இந்த தாய்மானவன் ஸ்கீமை இவங்க அந்த வாட்டி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கும் நிதியை ஒதுக்கியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு திட்டமாக இது பார்க்கப்படுது. இதற்கு அடுத்தபடியாக இந்த 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் வந்து ஏற்கனவே கொண்டு வந்தது தான். இந்த திட்டத்தை வந்து இன்னும் விரிவுபடுத்தி இதற்கு வந்து 600 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இன்னும் நிறையா பள்ளிகளில் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த அரசு முடிவு பண்ணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பேருந்து, அதாவது மகளிருக்கு இலவச பேருந்துக்காக இந்த வருடமும் அதை விரிவுபடுத்தப்படும். அதற்காக 3000 கோடியை ஒதுக்கியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதிகளில் இந்த வசதி இன்னும் போய் சேராமல் இருந்தது, அதுவும் இந்த வருடத்திலேருந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்ட்டு நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. அதே போல் மகளிர் உரிமை தொகைக்கான இந்த மாதம் 1000 கொடுக்கப்படும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த வருடமும் அதுக்கான நிதியை ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 13,700 கோடியை வந்து இதற்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு மட்டும் 2023, 24க்கான இதில் கணக்கில் பார்த்தீங்கன்னா இதை ஒதுக்கீடு பண்ணி அதை போன செப்டம்பரில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இதே இது தொடரும் 2024, 2025க்கானதில் 13,700 கோடி வந்து இதற்கு செலவாகும்ட்டு இந்த மகளிர் உரிமை தொகைக்கான நிதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிற சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் 25 மொழிகளில், இந்திய மொழி மற்றும் உலக மொழிகளில் இதை மொழிபெயர்க்கிறதுக்காக 2 கோடியை வந்து தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்க நிதியமைச்சர். அது மட்டும் இல்லாமல் இந்த மொழிபெயர்க்கப்பட்டதை அனைத்து பல்கலைக்கழகங்கள்லையும், இந்திய அளவிலையும் சரி உலக அளவிலும் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள்லையும் ரொம்ப ஃபேமஸான பல்கலைக்கழகங்களில் இதை கொண்டு சேர்க்கறதுக்கான முயற்சிகளை அரசு ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. 2030ஆம் ஆண்டுக்குள்ள ஊரக பகுதிகளில் இருக்கிற வீடுகள் இல்லாதவர்களுக்கு கான்கிரீட் வீடு அமைச்சு தர்றது 2030க்குள்ள 8 லட்சம் பயனாளர்களுக்கு இது பயன்பெற மாட்டா அமைச்சு தர முடியும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2024, 2025 இதோட எத்தனை மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும், 1 லட்சம் குடும்பங்கள்கிட்ட இந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கான ஸ்கீமை கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்ட்டும் நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் 3ஆம் பாலினத்தவராக நம்ம காணப்படுற திருநங்கைகளுக்கு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு மேற்படிப்பை தொடர விரும்பினால் அவர்களுக்கு அந்த உயர்கல்விக்கான படிப்பு செலவை அரசே ஏற்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு 2 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. இது மட்டும் யாராவது விருப்பம் உள்ளவங்களுக்கு கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விடுதி கட்டணத்தையும் அரசே ஏற்கும் அப்படின்ட்டும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. 2024, 2025 இந்த காலகட்டத்தில் இந்த நிதி ஒதுக்குனதில் 17 கோடியை வந்து கீழடி
மாமல்லபுரம் இது மட்டும் இந்த அகழ்வாய்வு பண்ணுறதுக்காக 17 கோடியை வந்து ஒதுக்கியிருக்கிறாரு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. கோவை மற்றும் மதுரையில் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கிறதுக்கான ஒப்பந்த பணிகளுக்கான அந்த வரைவை வந்து மத்திய அரசுக்கு ஏற்கனவே தமிழக அரசு அனுப்பியிருக்கிறதா அதை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பாதியில் இன்னும் கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கிற பூந்தமல்லி இது மாட்ட ஏரியாக்களில் இந்த பணிகள் இந்த வருடத்துக்குள்ள முடிவடைஞ்சிரும் அப்படின்னு தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த தொழில்துறை சார்ந்த நிதிநிலை இன்னைக்கு பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டதில் ஒரு அம்சமாக பார்க்கப்படுறது, சிறந்த அம்சமாக நம்ம பார்க்கப்படுறது எதுனா, தஞ்சாவூரில் 120 கோடி செலவில் சிப்காட் பூங்கா வந்து அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த வேலை செய்கிற இந்த பணி அமர்த்துறவங்களில் 500க்கு மேற்பட்டவர்களுக்கு மேலே ஒரு கம்பெனி வந்து 3ஆம் பாலினத்தவரையோ அல்லது ஊனமுற்றவர்கள் இவர்கள் வந்து அதிகமாக வேலைக்கு அமர்த்துறாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு அமர்த்தப்படுபவர்களுக்கான மானியமாக அவருக்கான வருமானத்தில் 10% அரசாங்கம் 2 ஆண்டுகளுக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு நிதியமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இவை மட்டும் இல்லாமல் இந்த நிதி பட்ஜெட்டில் இன்னைக்கு நம்ம தாக்கல் செய்யப்பட்டதில் சில சிறந்த அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2030க்குள்ள மாற்று மின் உற்பத்தி 10 பில்லியன் மாற்று உற்பத்தி அளவுக்கு இந்த மின் உற்பத்தி வந்து செய்யப்படும் அப்படின்ட்டு ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலாக இது வந்து உருவாக்கப்படும் அப்படின்ட்டும் இவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2024-2025 இந்த நிதியாண்டில் ஒரு 3000 பேருந்துகளை வந்து அரசு கொள்முதல் செய்யும் அப்படின்னும் நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த தர்கா தேவாலயங்கள் இதெல்லாம் வந்து சீரமைக்கிறதுக்காக ஒரு நிதியையும் அவர் ஒதுக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த இந்து அறநிலையத்துறை சார்பாக இந்த கோயில்கள் புதுப்பிக்கப்பட ரொம்ப பழமையாக இருக்கிற கோயில்கள் புதுப்பிக்கப்படும், அதில் உள்ள சில குறைபாடுகள்லாம் தீர்க்கப்படும், அதுக்கு வந்து ஒரு 100 கோடியை ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு நிதியமைச்சர். அதே போல கடந்த சில வருடங்களாகவே இந்த தெருநாய்க்களோட பெருக்கம், அதாவது இனப்பெருக்கம் அதிகமானதுனால அதிக பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப ஒரு சமூக வலைத்தளங்கள்லையும் பல உயிரிழப்புகளும் ஏற்படுது அப்படின்ட்டு சமூக வலைத்தளங்கள்லையும் செய்தித்தாள்களையும் வந்ததன் எதிரொலியா இந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துற விதமாக இதற்கு வந்து 20 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா அதாவது நாட்டு நாய்களை அழிக்காம இதை பாதுகாக்கிற ஒரு அம்சமா இது பார்க்கப்படுது. இலங்கை தமிழர்களுக்கு முன்னே இவங்க சொன்ன மாட்டோம், 2021 ஆட்சிக்கு வந்தப்பயே 3500 வீடுகள்கிட்ட இவர்களுக்கு கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் 1570 வீடுகள் வந்து கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்பட்டதாகவும் இன்னும் இந்த 2025-2026 இந்த காலகட்டத்துக்குள்ள மீதமுள்ள வீடுகளும் கட்டி முடிக்கப்படும், முடித்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ வரைக்கும் இலங்கை அகதிகள் அப்படின்னு வந்தாலே அவங்க சிறப்பு முகாமில் தான் அடைக்கப்படுறாங்க. திருச்சியில் இருக்க சிறப்பு முகாம் அப்படின்ட்டு பல இடங்களில் தான் அடைக்கப்படுறாங்க. அவர்களுக்கான வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்ட்டும் இந்த நிதிநிலை பட்ஜெட்டில் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த அறிவிப்புகள் மட்டும் இல்லாமல் இந்த நிதிநிலை அறிக்கையில் நமக்கு வழங்கப்படுற நிதியிலையும் ஏற்படுற இந்த கடன் பிரச்சனைகள் இது சம்பந்தமாகவும் ஒரு சில அறிக்கைகளை நிதியமைச்சர் இன்னைக்கு மேற்கோள் காட்டி சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தாரு. இதன்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெட்ரோ ரயில் சம்பந்தமாக மத்திய அரசுக்கு இவங்க ஒப்புதல் வாங்க அனுப்புறது திரும்ப மிக விரைவில் வராததுனால மாநில அரசே அனைத்து செலவுகளையும் ஏற்கிறதுனால 9000 கோடி கிட்ட செலவு ஏற்படுறதா நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி வருவாயை உடனே விடுவிக்காததுனால ஏற்படுற இழப்பீடா 20000 கோடி கிட்ட மாநில அரசுக்கு நஷ்டம் ஏற்படுறதா தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. அதே போல தமிழ்நாட்டில் இப்போ கடந்த வருடத்தில் ஒரு 2 மிகப்பெரிய ஒரு பேரிடர் நடந்துச்சு. ஒன்று சென்னையில் நடந்த ஃப்ளோட்டை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த சைடு நடந்த ஃப்ளோட்லையும் அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு. இப்படி வழங்கப்படாத நிதிகள் வந்து அதனால் ஏற்பட்ட இழப்புகளையும் இந்த மாநில அரசுகளே சரி செஞ்சதா தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நிதி பற்றாக்குறை கடந்த 2022-23 காலகட்டங்களில் 92,000 கோடியாக இருந்தது, இப்போ 36,000 கோடியாக குறைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தியில் அதோட பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா 4.8 இருக்கிற சமயத்தில் தமிழ்நாட்டில் 2.8லேருந்து 3.1% வரைக்கும் இந்த நிதி பற்றாக்குறைங்கிறத குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த மின் பகிர்வு இது சம்பந்தமாக இந்த நிதி பற்றாக்குறையாக இருந்தது 36,000 இருந்தது, அது திருத்தப்பட்ட ஒரு பகிர்வாக பார்க்குறப்ப 27,600 கோடி கிட்ட இது வரையறுக்கப்பட்டிருக்கதா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் வர்ற பிப்ரவரி 20ஆம் தேதி வேளாண்மைக்குன்னு தனியாக வந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. ஏன்னா அந்த பட்ஜெட்டை தனித்தனியாக தாக்கல் செய்கிறது முன்னாடியே அமலுக்கு வந்துருச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த பட்ஜெட்டை தனியாக தாக்கல் செய்கிறாங்க. வேளாண்மைக்கு 20ஆம் தேதி தாக்கல் செய்கிறாங்க. அப்படி 20ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுற வேளாண் பட்ஜெட்டில் எது மாற்றம் திட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் கார்த்திக் ரிப்போர்ட் சேனலில். அவங்களுக்கு கார்த்திக், நன்றி, வணக்கம்.